ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னே சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வெளியிலேருந்து எந்த பொருளுமே வாங்காமல் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சே ரொம்ப ஈஸியாக அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கையில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் இடி உரல் இருந்ததுன்னா அதை வச்சு லைட்டாக 1-2 இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறுமனே தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாகி வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டராக எடுத்துக்கிட்டு நல்லா உருக்கி வச்சிடலாம். நீங்கள் பட்டருக்கு பதில் நெய் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் எண்ணெய் இருந்ததுன்னா கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இது ஒரு சைடாக ஆற வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. கை வச்சு லைட்டாக அமுத்தினாலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். பசைஞ்சு விட்டுட்டு இதை சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் சைஸில் உருட்டிட்டு ஒரு 4 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ உருட்டி வச்ச மாவு எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு விட்டுட்டு அதில் நல்லா டிப் பண்ணி விட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தேய்ச்சிட வேண்டாம். அதாவது ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதை சின்ன பீஸ் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ உருக்கி வச்ச பட்டரில் கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துக்கிட்டு இல்லை ஸ்பூனில் எடுத்துக்கிட்டோ கூட இந்த மாதிரி மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு மாவையும் சேர்த்து வச்சிடலாம். இன்னொரு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் தேய்ச்சி வச்ச மாவையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலேயும் திரும்ப ப்ரஷ் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நைஃப் வச்சு இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக லேயராக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஓரத்துலேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நடுவில் மட்டும் நல்லா மொந்தையாக இருக்கும். நம்ம பொரிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல லேயராக வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 பீஸ் வரைக்கும் இருந்தது. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேர்த்துக்கோங்க. மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே எல்லாம் சீக்கிரமே வெந்துடும். உள்ளே இருக்கிற மாவு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை வேணுன்ற டைமில் கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
இதுக்கு சைடிஷாக நீங்கள் சாஸ் வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துட்டோன்னா ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.